நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களாக தந்தை பெரியார் குறித்து தெரிவித்து வரும் கருத்துக்கள் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சீமானை இதுவரையில் கடுமையாக விமர்சித்து வந்த பாஜகவினர் தற்போது சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கியிருப்பது ஒருபுறம் என்றால், ஆளுநர் என் ரவியின் கருத்தும் சீமானின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருப்பதுதான் அரசியல் அரங்கில் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். கடலூர் மாவட்டம் வடலூரில் கடந்த 8ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தை முடித்துக் கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த சீமான், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், டங்ஸ்டன் சுரங்க பிரச்சினை, பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேசினார். அப்போது உறவு வைத்துக் கொள்வது குறித்து பெரியார் பேசியதாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்தது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானின் வீட்டை முற்றுகையிட்டனர். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விசிக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர் சீமானின் பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான் மீண்டும் பெரியாரை விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை பேசினார். குறிப்பாக, பெரியாரை தமிழ்நாட்டில் பலர் கொண்டாடுகின்றனர். யாராவது ஒருவரேனும் பொதுத் தேர்தலில் பெரியாரின் தத்துவத்தை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கிறீர்களா? அதோடு தடை செய்யப்பட்ட இயக்கம் தீவிரவாதி, பயங்கரவாதி என கூறிய எங்கள் தலைவன் பற்றி பேசி வாக்கு சேகரிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். பெரியார் கடைசி வரை ஆரிய தலைமையான ராஜாஜியோடு நட்போடு இருந்தவர். மணியம்மையை திருமணம் செய்யும் போது சாட்சி கையெழுத்து போட ஆரிய நபரை அழைத்தார் பெரியார். திராவிட கழகத்திலிருந்து திமுகவை ஆரம்பித்த அண்ணா 1962 போட்டியிடும் போது ராஜாஜி தலைமையில் சுதந்திர கட்சிகளோடு கூட்டணி வைத்தார். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துவதை நிறுத்துங்கள், பெரியாரை பற்றி விவாதிக்க இரு கை நீட்டி நான் தயாராக உள்ளேன் என சவால் விட்டிருந்தார். மேலும், வள்ளலார், வைகுண்டர் போல என்ன புரட்சி செய்தார் பெரியார் என கேள்வியும் எழுப்பியிருந்தார். சீமான் கடந்த வாரம் கடலூரில் பெரியார் குறித்து பேசிய போதே பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கான ஆதாரத்தை நான் தருகிறேன் என தானாக முன்வந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் நேற்று பெரியார் குறித்து சீமான் பேசியது அத்தனையும் உண்மை, அவருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என பாஜக மூத்த தலைவர் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை, எங்கள் கருத்தியலை தற்போது சகோதரர் சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார். அவரது பேச்சுக்கள் எங்களுக்கு பலம் சேர்க்கின்றன. பெரியாரை சீமான் கடுமையாக எதிர்ப்பது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. அவர் எங்கள் டீம் என்று சொல்வதை விட எங்கள் கருப்பொருள் கூட்டாளி என கருத்து தெரிவித்துள்ளார். தவிர தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல முன்னணி பாஜக நிர்வாகிகள் பலரும் சீமானுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் களமிறங்கியிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, 60 ஆண்டுகளாக இரவும் பகலும் சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள். இன்றளவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. சமூக நீதியை பாதுகாக்க வள்ளலாரை பின்பற்ற வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற ஜீவகாருண்ய விருது வழங்கும் நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியும் கருத்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சீமானின் கருத்துக்கு ஆதரவாக பாஜக நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பதும், ஆளுநரின் கருத்து மறைமுகமாக வலு சேர்த்திருப்பதும் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தியிடம் இது குறித்து பேசினோம். பாஜக பெரியாரை பார்க்குற பார்வைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்க்குற பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. பெரியார் சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பெண்ணிய விடுதலை, சமூக விடுதலை போன்றவற்றை வைத்ததால் அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த கோட்பாடுகளில் பெரியார் உறுதிப்பாட்டோடு இல்லை, தெளிவாக இல்லை. பல இடங்களை சறுக்கிட்டாரு, சமரசம் பண்ணிட்டாரு, தன்முனைப்போடு செயல்பட்டுட்டாரு, அவரோட கருத்திலே ஒரு முரண்பட்டாரு. அப்படிங்கிறதுனால நாங்கள் விமர்சிக்கிறோம். அப்போ பெரியாரை அவங்க அணுகிறதுக்கும் நாங்கள் அணுகிறதுக்கும் நேர் எதிர் முரண் இருக்குது. இதில் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, பெரியார் தமிழை காட்டுமிராண்டு மொழி அப்படின்னாரு, சங்கராச்சாரியர் நீச பாசை அப்படின்னாரு, நீதி கட்சி நாட்டு விடுதலைக்கு பாடுபடலை, அதே போல் RSS நாட்டு விடுதலைக்கு பாடுபடலை, காந்தியை பெரியார் ஏற்கலை, அதே போல் அந்த பக்கம் கோல்வார்க்கரும் சாவர்கரும் கூட காந்தியை ஏற்கலை. இந்த பக்கம் பெரியார் மொழிவழி தேசியத்தே இருக்கலை, அந்த பக்கம் RSSம் சங் பரிவார் கூட்டமும் கூட மொழிவழி தேசியத்தே இருக்கலை. அப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா இவங்க ஏற்பாங்களா? ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க. அங்கே வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் பாஜகவை பாஜக பெரியாரை பார்க்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பார்க்கறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்று வழித்தடத்தில் பெரியாரும் ஒரு பங்களிப்பு செஞ்சார், பெரியாரும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு போராடினார் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோட பங்களிப்பை, அவரோட பாத்திரத்தை மிகைப்படுத்தி சொல்லி 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தோட அறிவுலக வரலாறை வெறும் 60 ஆண்டுக்குள்ளே சுருக்கி எல்லாமே பெரியார்லேருந்து தான் தொடக்கம், எல்லாமே பெரியாருக்கு தான் அடக்கங்கிற
இந்த மிகையான போலியான கற்பனைவாதத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். இதுல வந்து உதாரணம் சொல்லணும்னா 30கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கெடுத்தார், மாற்று கருத்து இல்லை. 60கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கெடுக்கல, மாறாக பங்கெடுத்தவங்களை கொச்சைப்படுத்தினார், மலினப்படுத்தினார். அப்போ வரலாற்றை பதிவு பண்றப்ப இதையும் சொல்லணும் அதையும் சொல்லணும். ஆனா அவங்க மொழி போறனாலே பெரியார் தான் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் மாநாடு போட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனா திருக்குறளோட கடைசி காலகட்டத்தில் கூட 1969 கூட இந்த குரலை கட்டிட்டு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டார். அதே போல தமிழ் மொழி குறித்து, தமிழ் தாய் குறித்து கடுமையா சாடினாரு, துவேஷம் பாராட்டினாரு, மொழிப்போர் ஈகளை வந்து கொச்சைப்படுத்தினார். கீழப்பள்ளு சின்னசாமி வந்து கடன் தொலையால செத்து போயிட்டாருன்னு சொல்லி கூட அவர் விடுதலை எழுதியிருக்காரு. இப்போ இந்த முரண்பட்ட தொகுப்பெல்லாம் பார்க்குறப்ப ஒரு முரண்பாடு மூட்டைன்னே பெரியார சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல அவரோட செயல்பாட்டு அடிப்படையில் நாம் விமர்சிக்கிறோம். அது நியாயமான தர்க்கரீதியான விமர்சனங்கள். பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட வெறுப்புக்கு தான் நிறைய நிலைப்பாடுகள் எடுத்திருக்காரு. அப்போ ஒரு தத்துவத்தை சார்ந்த நிலைப்பாடு எடுக்காம தன்முனைப்பு அடிப்படையில் நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அப்போ பெரியாரை வந்து ஒரு தத்துவவாதியாக அளவிடாம நம்ம ஒரு தன்முனைப்புவாதியாக தான் பார்க்க வேண்டியது. இருந்த போதிலும் அவருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது, அவருக்கும் ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தையும் அந்த பங்களிப்பையும் நம்ம ஒத்துக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் 5 விழுக்காடு பங்களிப்பு செஞ்சால் அதை 500 விழுக்காடா 5000 விழுக்காடா மிகைப்படுத்தி காட்டுறதா இங்கே பிரச்சனை. அப்படி காட்டி இங்கே இருக்கக்கூடிய பல தமிழின முன்னோர்களை மூடி மறைக்கிறதா இங்கே பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல நாங்கள் மாறுபடுறோம், விமர்சன பார்வையை வைக்கிறோம். இதுக்கும் பாஜகவும் ஒருபோதும் தொடர்பு இல்லை. பாஜக வீரியமாக நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பெரியார் ஆதரிச்சாதான் அவங்க ஆரிய எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்றதையே வந்து நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். ஏன்னா ஆரிய எதிர்ப்புக்கு பெரியார் அளவுகோல் இல்லை. பெரியாரை ஏற்கிறதையும் மறுக்கிறதையும் வச்சு ஆரிய எதிர்ப்பை அளவிடுறது அபத்தமானது, அது வந்து அவதூறான ஒன்று. அப்போ அதை முற்றிலும் அறிவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி மிக வலிமையாக பாஜகவை, இந்துத்துவாவை, சனாதனத்தை குறைப்பின் வழியே பேதம் கற்பிக்கிற கோட்பாடுகள் எதுக்குது. எங்களுக்கு ஆரியம்ங்கிறது எதிரி, திராவிடம்ங்கிறது துரோகி. இதில் வந்து எங்களோட ஆரிய எதிர்ப்புங்கிறது எங்கள் கோட்பாடு, திராவிட எதிர்ப்புங்கிறது எங்கள் நிலைப்பாடு.